டிசம்பர் மந்த்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்னடா இது ஒரு டிசம்பர் மந்த் வந்துடுச்சு, இந்த மாதம் கடைசியா, இயர் எண்டா, இந்த வருஷம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு வந்து சில பேருக்கு தோணும். சில பேருக்கு டிசம்பர் மந்த்னாலே சென்னையில் இருக்கவங்களுக்கு மழை இந்த வருஷம் என்ன பண்ண போகுதோ அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி டிசம்பர் மந்த்லேயும் வந்து மழை வந்திருக்குது, வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது, சுனாமி வந்திருக்குது, எவ்வளவோ நடக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் வந்தாலே நமக்கு குறிப்பாக வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்றது வந்து நடக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த 2024 ஐபிஎல் ஆக்ஷன் பற்றி தான் வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. 2024 ஐபிஎல் எங்கே நடக்க போகுது அப்படின்னா துபாயில் தான் நடக்க போகுது. எலெக்ஷன் காரணமாக வந்து துபாயில் நடக்க போகுது. ஸோ அதனால் ஐபிஎல் ஏலமும் இப்போ வர டிசம்பர் 19ஆம் தேதி துபாயில் மினி ஆக்ஷனாக வந்து நடக்குது. அதில் சில பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து டீமில் வச்சுட்டு மீதி பிளேயர்ஸை வந்து வெளியே விடுவாங்க. இப்போது அந்த மினி ஆக்ஷன் ஐபிஎல்லை வந்து நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜியோ சினிமா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஐபிஎல் மினி ஆக்ஷனை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் கிட்டத்தட்ட எவ்வளோ பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸே நிறையா பேர், அதில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸு கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக வந்து ஒரு 346 இல்லை ஒரு 500 பேர் கிட்டையாவது இருப்பாங்க. அதில் ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஹாரி ப்ரூக் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா அவரோட ஏலத்தொகை ஸ்டார்டிங் ப்ரைஸ். டிராவிஸ் ஹெட், ரைலி ருசோ, ஸ்டீவ் ஸ்மித், ஜெரல்ட் காட்ஸி, பேட் கமின்ஸ், கிறிஸ் ஓக்ஸ், ஜோஷ் இங்கிலீஷ், லாக்கி ஃபர்கூசன்ஸ், ஜார்ஜ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், முஜிப் ரஹ்மான் எப்படின்ட்டு நிறையா பேர் வந்து இருக்காங்க. இந்த வீடியோ வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்காக கிடையாது. இந்த ஐபிஎல் வந்து எதுக்காக நடக்குது, அதனால் வந்து என்ன யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இந்த ஐபிஎல் வந்து 2008 நடந்துகிட்டு இருக்குது. 2008, 2009, 2010 ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த ஐபிஎல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதனால் வந்து யாருக்கு லாபம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் பிசிசிஐக்கு தான் லாபம் அப்படின்னு பொதுமக்களாகிய உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பிசிசிஐக்கு தான் கோடிக்கணக்கில் வந்து இந்த டெலிகாஸ்ட் பார்ட்னர் இந்த ஏலத்தை விடுறாங்க. ஜியோ சினிமா வாங்கிச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஹாட் ஸ்டாரு, அதுக்கு முன்னாடி சோனி மேக்ஸு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஜியோ சினிமா தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஓடிடி இதில் வந்து. ஆனால் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இன்னும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து சோனி மேக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பாட்டன்ஸ் வந்து மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீமுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த ஜெர்சி டிஷர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் வந்து இருக்கும். அது எல்லாமே இந்த டிஷர்ட்டு வந்து தெரியுதோ இல்லையோ அந்த பிராண்ட் வந்து எஸ்என்ஜே 10,000 சிஎஸ்கேல போட்டிருக்கும். அப்புறம் நிறையா பிராண்ட் வந்து நிறையா இந்த பேண்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் வந்து நிறையா வந்து இது பண்ணியிருப்பாங்க, அவங்களும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் ஏலத்தில் ஒவ்வொரு வாட்டி நடக்கும் பொழுதும் இந்த பிளேயர்ஸ்க்கான அமௌண்ட் எல்லாம் ஃபுல்லாக போகுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்போ அவங்க இந்தியாவில் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க அந்த கிரிக்கெட் போர்டுக்கு வந்து அவங்க கொடுக்கணும். அந்த பிளேயர்ஸ் கொடுத்துட்டு டேக்ஸ்லாம் கட்டணும். கட்டினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மீதி அமௌண்ட் கிடைக்கும். அதே போல் தான் இந்தியாவிலையும் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் ஃபாரின் பிளேயர்ஸை கம்பேர் பண்ண விட நமக்கு கம்மி தான். ஏன்னா நம்ம போய் அங்கே விளையாடலை, நம்ம தான் இங்கே விளையாடணும். ஸோ அதுக்கான வந்து டேக்ஸை மட்டும் இங்கே கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு இருக்கும். பட் ஆனால் இந்த ஐபிஎல் நடக்கும்போது ஒவ்வொரு இந்த ட்ரீம் 11 இருக்கட்டும், இதில் வந்து நிறைய சூதாட்டங்கள் விளையாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாடிட்டு தான் இருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் விளையாடுறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் அவங்களோட ஃபேன்ஸான ரசிகர்கள் இருக்காங்கள்ல, ஒவ்வொரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் சரி, இந்த ஐபிஎல் நடந்தாலும் சரி, கபடி, ஃபுட்பால், வாலிபால் எது நடந்தாலுமே இப்போ வந்து ட்ரீம் 11 ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லாருமே வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து விளையாடிட்டுருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்து பணத்தை இழக்கிறாங்க, நிறைய பேர் இருந்தாலும் கேள்விப்படுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இவங்களும் வந்து சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து இது அபாயத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கேமையை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அது தெரிஞ்சும் வந்து விளையாடி வந்து இறந்து போகிறாங்க நிறைய பேர். ஓகே, பட் இந்த ஐபிஎல் வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து
பணம் தான். இந்த பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இந்த பிசிசிஐ வந்து இந்த ஐபிஎல் நடத்துகிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது யாருக்காக வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தாலும், இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் புதுசாக நிறையா பேர் வருவாங்க ஐபிஎல் நடத்துறதால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க பொய். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஐபிஎல் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிரிக்கெட் நல்லா வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும். இந்த ஐபிஎல் நடக்கும்போது ஒரு சிஎஸ்கே டீமை எடுத்துப்போமே, சிஎஸ்கே டீமில் வந்து பார்த்தா மகேந்திர சிங் தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட் ஓகேங்களா? ருத்ராஜ் கெய்க்வாட் அதுக்கப்புறம் வந்து டெவான் கான்வே ஃபாரின் பிளேயர்ஸே கிட்டத்தட்ட 4 பேர் விளையாடுவாங்க. இதில் ஆல்ரெடி இந்தியன் டீமில் விளையாடின பிளேயர்ஸ் ஒரு 4 பேர் விளையாடுவாங்க, 5 பேர் விளையாடுவாங்க. ஆனால் மீதி 2, 3 பிளேயர் வந்து ஆல்ரெடி அதர் ஸ்டேட்ஸில் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஒரு எமர்ஜிங் பிளேயர்ஸ் ஒவ்வொரு ஐபிஎல்லையும் எந்த டீம்லேயும் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் நியூ பிளேயர்ஸை வந்து நம்ம இந்தியன் டீம் பெரிய ஓடிஐ டீமுக்கு வந்து இந்தியன் டீம்லேயே வந்து பிளேஸ் பண்ண வைக்க முடியுன்றது அவங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் அது நடக்கிறதே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா 2 பிளேயர் இல்லை 3 பிளேயர் 4 பிளேயர் மட்டும்தான் வந்து புது பிளேயர் வந்து வெளியவே வராங்க அவங்களோட திறமையை காமிச்சு. பட் இன்னும் நிறைய பேர் திறமை இருந்தாலுமே ஐபிஎல்குள்ளே வர்றதுக்கு கூட அவங்களால முடியல. ஏன்னா பாலிடிக்ஸ் இருக்குது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லியே பாலிடிக்ஸ் இருக்குது. அதனால் மட்டும்தான் வந்து யாருமே வந்து உள்ளே வர்றது கிடையாது. சில பிளேயர்ஸ் வந்து வராங்க, அதுவும் உள்ள இப்போ நடராஜன் வந்தார், ஐபிஎல் மூலமாக தான் வந்தார். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், அதுவும் இப்போது இந்தியன் டீமில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தேவைப்படுது. பட் ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இல்லை, அர்ஜீப் சிங் இருக்கார். அவரோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அவர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு தோணுது. பட் அதே நேரத்தில் இந்த நடராஜன் வந்து ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே போய் அவரை டெஸ்ட் மேட்ச்லாம் போட வச்சு அவர் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம், இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார வச்சு இன்ஜுரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போவும் அவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கார். நான் இந்த வீடியோவில் எதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் ஐபிஎல் நடத்துங்க, வேணான்னு சொல்லலை. ஐபிஎல் நடத்துறது வந்து பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸை வந்து வெளியே கொண்டு வரதுக்காக இருக்கணுமே தவிர, நீங்கள் நம்ம நாட்டு பிச்சில் வந்து அதர் கண்ட்ரி பிளேயரை கொண்டு வந்து விளையாடிட்டு நம்மளோட பிச் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு கப் நீங்கள் நடத்தும் போது அது அவங்களுக்கு சாதகமாக அமையுதுன்றது ஏன் உங்களுக்கு தெரியலை? அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் ஒருத்தவனை வந்து விடுறோம், அவன் அடிக்கடிக்கு வந்துட்டு போகிறான்னா ஓகே, இவனுக்கு எல்லாமே தெரியுது, எங்கே காசு வைப்பாங்க, எங்கே இது பண்ணுவாங்க, எல்லாமே தெரியுது. அதே போல் தான் நம்ம பிச்சில் வந்து விளையாடுறான்னா நம்மளோட எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் அடாப்ட் ஆகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு பிக் பேஷ் லீக்குக்கு வந்து எந்த இந்தியன் பிளேயராவது விளையாடிட்டு இருக்கவனா அனுப்புறீங்களா? அனுப்புறதே கிடையாது. பிக் பேஷ் லீக்குக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க அந்த ஒவ்வொரு பிச் கண்டிஷன்ஸ், மெல்பர்ன்னா இப்படியா, ஓகே சிட்னினா இப்படியா, அப்படி அடிலைட்னா இப்படியா அப்படின்றது அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரி பிளேயர்ஸும் அடாப்ட் ஆவாங்க. அப்படி அடாப்ட் ஆகிறதுனால ஒரு வேர்ல்டு கப் நடந்தாலும் சரி, எந்த ஒரு T20 மேட்ச் நடந்தாலும் சரி, 50 ஓவர் வேர்ல்டு கப்பு, டெஸ்ட் கிரிக்கெட் எது நடந்தாலும் அந்த பிளேயருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த சூழலில் வந்து இப்படி தான் ஆடணும் அப்படின்றது தெரியும். அதே போல் நான் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போது ஒவ்வொரு ஃபார்மெட்லேயும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருக்கணும். ஓடிஐனா இந்த ஒரு 11 பேர் தான், டெஸ்ட்னா இந்த ஒரு 11 பேர், T20னா இந்த 11 பேர். இவங்க மட்டும் இருந்தாங்க அப்படின்னா டீம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சில ஆஸ்திரேலியன்ஸ், இங்கிலாந்து டீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமான பிளேயர்ஸ் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன்னா டெஸ்ட் மட்டும் தான் விளையாடுறாரு, ஸ்டூவர்ட் பிராட்னா டெஸ்ட் மட்டும் தான் விளையாடுறாரு. அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் வரும்போது கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து பவுலிங் வந்து அப்படி ஸ்விங் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 5 விக்கெட் எடுத்துகிட்டு போயிடறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு 5 எடுக்கிறாங்க ஒரு இன்னிங்ஸ்லேயும். பட் ஆனால் இந்தியன் பிளேயர்ஸால் அது முடியாது. லாஸ்ட்டாக வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்தது. அதில் சுப்மன் கில்லெல்லாம் தூக்கின்னு போய் வச்சு அதெல்லாம் தேவையா? நல்ல ஓடிஐ ரேங்கிங்கில் இருக்க பிளேயர் வந்து பவுலர் ரேங்கிங்கில் இருக்கிறவர் வந்து அஸ்வின். அவரை எடுக்காமல் வேற ஒரு பவுலரை கொண்டு போயிட்டு அது எதுக்கு? அது ஒரு நல்ல பவுலர்னால் எந்த பிச்சில் பவுலிங் பண்ணாலும் சரி, இல்லை பால் டேர்ன் ஆகுதோ இல்லையோ, ஆனால் சரி விக்கெட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போட்டாலே விக்கெட் விழும். பட் ஆனால் அதெல்லாம் யுக்தியை பயன்படுத்தாமல் நீங்கள் உங்களோட அரசியல், அவ்வளோதான். நீங்கள் தனித்தனி டீம் ஃபார்மெட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த டீமாக இருந்தாலும் இந்த தனித்தனி ஃபார்மெட்டில் இருந்தாலும் அரசியல் நோக்கம் இல்லாமல் பிளேயர்ஸ்க்கான வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்குதோ அந்த ஒரு கண்ட்ரி மட்டும்தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்கோம். ஏன் எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியா தான் அதுக்கு காரணமே. பக்காவாக பிளேயிங் லெவலில் 11 பேர் செம்மையாக இருப்பாங்க, சொல்லி அடிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தாண்டா அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு கடைசியில் இந்த வருஷமும் அடிச்சுட்டு போனாங்க.
ஓகே. ஐபிஎல் நடத்துறது நீங்க எதுக்கு நடத்துறீங்க அப்படின்னு தெரியும். சரி ஓகே. மீண்டும் வந்து இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.